ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நான் வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது, போண்டா பண்ண போகிறோம். அதோடைய ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. வந்து கோதுமை மாவில் கடலை மாவில் நம்ம செய்ய போகிறோம். 1/4 கப் கோதுமை, அப்புறம் 1/4 கப் கடலை மாவு, சோடா பொடி தேவைக்கு அளவாக போட்டுக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது 1 கப்பு. ஒரு 4 பச்சை மிளகாயாட்டம் எடுத்திருக்கேன். நான் வந்து காரம் இல்லாததான், நீங்கள் காரம் அனுசரித்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கூட மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது, அதான் வீடியோ எடுத்திருக்கேன். கருவேப்பிலும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லி இலை, அது வந்து நான் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணி தேவைக்கு அளவாக போட்டிருக்கேன். வந்து இது பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க. நான் வந்து பெருங்காயம் கட்டி எடுத்துருக்கேன், அது வந்து தண்ணியில் அப்படியே போட்டு அப்படியே லைட்டாக அதில் ஊற்றிக்கலாம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது வந்து தண்ணி இப்போவே ஊற்ற வேண்டாம், இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி ஈரம் இதெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு. நம்ம அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றினாவே போதும். வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ தெரியலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குங்க. இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பிணைஞ்சுக்குங்க. இந்த அளவுக்கு ஒரு 1/2 நேரம் நம்ம நல்லா இப்போ ஒரு 1/2 நேரம் ஊறட்டும். அப்புறம் இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னி போட்டு எடுத்து தான், ரொம்ப ஊற வச்சிடாதீங்க, அப்புறம் எண்ணெய் இழுத்துடும். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் அப்போ எண்ணெய் ஊற்றுங்க. உங்களுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் தண்ணி எண்ணெய் அதிகமாக ஆகிட்டால், ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிட்டால் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிட்டா ஏதாச்சும் புதுசாக போட்டால் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகும், பார்த்துக்குங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதே உப்பு அதிகமாகிடுச்சோ ஏதாச்சும் ப்ராப்ளம்னா மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, பேனில் எண்ணெய் காஞ்சிருச்சு, நீ அதை போட்டுடலாம். எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சம் மீடியமில் வச்சு போட்டுக்குங்க. ஏன்னா ஒன்று வந்து நல்லா கரிஞ்ச மாதிரி ஆயிரும். குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக போடும்போது அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டியதாக இருக்குது, முழுங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். பாருங்கள், இப்போ வந்து ஒன் சைடு அப்படியே நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு அப்படியே ஒன்றா ஃபஸ்ட்லேருந்து போட்ட கணக்குப்படி நீங்கள் அப்படியே திருப்பி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒரு சைடில் வந்து வெந்துடுச்சு. இந்த சைடில் கொஞ்சம் வேகணும். நம்ம இதை ஒன்றுன்னா கொஞ்சமாக எடுக்கும்போது அதுக்குள்ளே வெந்து வந்துடும். ஆயிலும் நம்ம ஊற்றின அளவுக்கே தான் இருக்குது, ஆயிலும் அவ்வளோக்கா இழுக்கலை. இப்போ சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு அக்கா சொன்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அந்த மாதிரி பார்த்து தேடி பிடிச்ச ஒரு போண்டா தான் இது. அவங்ககிட்ட ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க, அதான் இந்த வீடியோவை எடுத்து. தேங்க்யூ, பாய்.